வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த புகைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது. குறிப்பா அதிமுக காரனால மறக்கவே முடியாது. இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதுமே இந்த புகைப்படம் தொடர்பாகத்தான் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த அனல் பறக்கின்ற விவாதத்தை முதல் செய்தியா பார்க்க போறோம். இரண்டாவது, எலும்பை உடைத்து வீட்டுக்கு அனுப்புவோம். மிரட்டும் திமுக எம்எல்ஏ. யாரை மிரட்டிருக்கா தெரியுமா? மிரட்ட கூடாதவங்களை மிரட்டிட்டாரு. களம் இறங்கி இருக்கிறது காவல்துறை. RS பாரதி அவர்கள் முட்டு கொடுத்தாரு. அதையும் தாண்டி தட்டி தூக்கி உள்ள வைப்பதற்கு காவல்துறை கச்சை கட்டுது. எல்லாவற்றையும் விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக விஜய்க்கு ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சமுதாயமே கதறுது. அது எந்த சமுதாயம் அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த புகைப்படத்தை அதிமுக காரனால மறக்கவே முடியாது. ஆனா 2021 திமுக வெற்றி பெறுகிறது. அவனுக்கு என்ன கோபம்னோ தெரியல. உடனடியாக அம்மா உணவகத்தை தான் அடித்து உடைத்தான். ஏழை எளியோர் சாப்பிடுற இந்த அம்மா உணவகத்தின் மீது திமுக காரனுக்கு அப்படி என்ன வன்மம் என்றே தெரியல. ஆனா இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் அம்மா உணவகத்தினுடைய விற்பனை அதிகரித்திருப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு தான். அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்காகவும் புதிய எந்திரங்கள் வாங்குவதற்காகவும் பாத்திரங்கள் வாங்குவதற்காகவும் 2025 2026 7.06 கோடி ரூபாய் ஒதுக்கினதும் 2024 2025 20 கோடி ரூபாய் அம்மா உணவக கட்டிடங்களை மேம்படுத்துவதற்கும் புனரமைப்பதற்கும் எங்க தலைவர் ஒதுக்கின நிதியினால்தான் இன்னைக்கு அம்மா உணவகத்தினுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது. நிறைய பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் முட்டு கொடுக்கறாங்க. ஆனா எல்லாரும் என்ன கேட்கறான்னு கேட்டீங்கன்னா, ஏமா சென்ற ஜனவரியில விற்பனை அதிகரித்திருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் பெருசா எந்த ஒரு விற்பனையும் இல்லையே, ஏன் அப்படின்னு மேயர் கிட்ட கேட்கும் போது மேயர் அவர்கள் சொல்றாங்க, ஏங்க சர்வதேச அளவுல போர் நடந்ததுங்க, சிலிண்டர் கிடைக்கலீங்க, உணவு தயாரிப்பு இல்லைங்க, அதனால தானுங்க ஒட்டு மொத்தமாக அம்மா உணவகத்துடைய விற்பனையானது குறைஞ்சு போச்சுங்க. மீண்டும் மாநகராட்சியானது நடவடிக்கை எடுத்ததுங்க. அதன் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம பார்த்துட்டுங்க. அதனால்தான் இன்னைக்கு விற்பனை அதிகரித்திருக்கிறது. இந்த விற்பனை அதிகரிப்பதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக திமுக தானுங்க, மாநகராட்சி தானுங்க அப்படின்றாங்க மேயர் அம்மா. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மேயர் சொல்றது அபாண்டமான பொய். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் எங்க முதலமைச்சரும் களத்துல இறங்கி அம்மா உணவகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எடுத்த முயற்சி காரணமாகத்தான் இன்னைக்கு அம்மா உணவகமானது விற்பனை அதிகரித்து 1,31,00,000 ரூபாய் ஈட்டி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய முன்னெடுப்பு தான் அப்படிங்கிறாங்க. இதுல நியாயமா வெளிப்படையா பேசணும்னு வச்சுங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் கடந்த காலத்துல அம்மா உணவகம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, துணை மேயரா இருந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற விஷயத்தை பார்க்காம நடுநிலையா பேச முடியாது. அதனால பார்த்துட்டு வந்துருங்க. தவறான கருத்து சொல்றீங்க. வாடிக்கையாளர் குறையிறதுனாலதான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல. என்னன்னா சொல்ல வர செய்தி என்னன்னா, அம்மா உணவகம் நாங்க பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம், பொதுமக்கள் பயன்படுத்துறது இல்லை. எங்களுக்கு அதாவது நட்டம் மாநகராட்சி வருது. அதாவது அம்மா உணவகத்தால் ஒரு அம்மா உணவகத்துக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நட்டம் எடுத்துக்குது. அம்மா உணவு யார் பொதுமக்கள் சரியா பயன்படுத்துறது இல்லை. கிட்டத்தட்ட 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது. 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவு இருக்கு. 325 அம்மா உணவுகள் 1500 ரூபாய்க்குள்ளதான் வியாபாரம் ஆகுது. அது செலவு ஒரு அம்மா உணவகத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மாசம் செலவாகும். 1.5 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணுவோம். அம்மா உணவகத்துல நஷ்டம். ஏன் நஷ்டம்? ஏன்னா பயனாளர்கள் அங்க சாப்பிடுறது இல்ல. அது மட்டும் இல்ல, 280 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்குது. அதாவது நாங்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் கிட்ட அம்மா உணவகத்தை விட்டுட்டோம். அவங்க தானே திறந்து நடத்தணும். சாப்பிடறதுக்கு ஆள் வரலன்னா அவன் எப்படி திறந்து நடத்துவான்? அதனால அம்மா உணவகமானது மூடியே கிடக்குது. அதாவது ஒவ்வொரு அம்மா உணவகத்திலும் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் நஷ்டம் அடைகிறது. அதனால அம்மா உணவகத்தை புனரமைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். லாபம் இல்லாத போது எப்படி
அப்படின்னு கடந்த காலத்துல பேட்டி கொடுத்தவங்க தான் இந்த மேயர் பிரியாவும் துணை மேயரும். ஆனா இன்னைக்கு அம்மா உணவகத்துடைய விற்பனை உயர்ந்திருக்குன்னா அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா தாயே, உங்க கட்சிக்காரன் என்ன பண்ண? அம்மா உணவகத்தை வெற்றி பெற்ற உடனே உடைச்சி எரிஞ்சான். ஏன் உடைச்சான்? 2016 என்று தான் நினைக்கிறேன். அதிமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் அம்மா உணவகம் தான். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளியோரும் அதோட வேலை செய்யக்கூடியவங்களும் மலிவான விலையில அம்மா உணவகத்துல உணவருந்ததனுடைய நன்றி உணர்ச்சிக்காக அதிமுக ஓட்டு போட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா உணவகத்தை உடைக்கணும். அந்த அம்மா உணவகத்துடைய பெயரை எடுத்துட்டு கலைஞர் பெயரால் உணவகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பலகையெல்லாம் உடைச்சாங்க. ஏழை எளியோர் பயன்பெறக்கூடிய அம்மா உணவகத்தை உடைச்சவங்க அம்மா உணவகத்துடைய விற்பனையை அதிகரிச்சிங்களா? அம்மா உணவகத்தினால நஷ்டம் வருதுன்னு சொன்னவங்க, அம்மா உணவகம் மூடி போட்டு கட்டுன்னு சொன்னவங்க, அம்மா உணவகத்தை லாபத்துடன் நடத்துனீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா தவேக்கா வந்த பிறகுதான் அம்மா உணவகத்துடைய தரமானது உயர்ந்தது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் ஆய்வு செய்தார்கள். நிறைய பொருட்கள் வாங்கி போனோம்னு சொல்லிட்டு முதல்வர் உத்தரவிட்டாரு. அதன் காரணமாக தரமான உணவும் தரமான பொருட்களும் ஆட்களும் அங்க போட்டாங்க. மாநகராட்சியினுடைய பிக்சட் டெபாசிட் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஒட்டுமொத்த அம்மா உணவகத்தையும் மேம்படுத்துங்க என்று ஸ்பெஷல் பர்மிஷனை நம்ம விஜய் அவர்கள் வழங்கினார். அதற்கு பிறகுதான் அம்மா உணவகமானது தரம் உயர்த்தப்பட்டு தரமான உணவு கொடுக்கப்பட்டு ஏழை எளியோர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இன்னைக்கு 1,31,00,000 ரூபாய் உயர்ந்திருக்குது. ஆனா திமுகவோ இல்ல தவேகாவோ அம்மா உணவகத்தை யார் மேம்படுத்தினாலும் ஏழை எளியோர் பயனடைவாங்க. ஏழை எளியோர் பயனடைந்தாங்கன்னா அந்த வாக்கு அப்படியே வந்து அந்த கட்சிக்கு தான் போகும். யார் அம்மா உணவகத்தை தரம் உயர்த்தினாங்களோ மேம்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா உண்டவன் துரோகம் பண்ணவே மாட்டான். அதனால அம்மா உணவகத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அப்படி திமுக கைவிட்டதுனால தான் ஒட்டுமொத்தமாக சென்னையில திமுக 2 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் அம்மா உணவகத்தை தரம் உயர்த்த வேண்டும், தரமான உணவு கொடுக்க வேண்டும், ஆட்களை நியமிக்க வேண்டும், சமைக்கும் பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உத்தரவு போட்டார். அதனால அம்மா உணவகமானது எழுந்து வந்தது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் சரி திமுக காரன் தான் உரிமை கொண்டாடுவான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, திமுக காரனை அதிமுகவால தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற கடவுள் நினைச்சானோ தெரியல, தவேக்காவை அனுப்பி வச்சான். செம்ம அடி கொடுத்தாங்க பாரு. சென்னையிலும் காஞ்சிபுரத்திலும் திருவள்ளூரிலும் மற்றும் செங்கல்பட்டிலும் அந்த மரண அடி அப்படியே தொடரணும். திமுக திமிரு பிடிச்சுனுங்க, என்னைக்குமே திருந்தவே மாட்டானுங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையனை நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரஸ்ட் பண்ணிவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டாம். யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து? நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தை நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கோ மேடையில பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் அவங்க குறை எடுத்து சொன்னோம்னா எழுந்து ஓடிடுறாங்க. பார்ட்டி பண்டுன்னு சொன்ன எல்லாம் எழுந்து ஓடிட்டானே அப்படின்னு வந்து விஜய் சொல்லிட்டு, இதோட சபாநாயகர் அவர்களே கதவை இழுத்து பூட்டுங்க, பிறகு நம்ம உரையாற்றுவோம் அப்படின்னு சொன்னாராம் ஒரு உறுப்பினர். இனிமே சட்டமன்றத்தில் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் பேசிட்டாராம். அதுக்குதான் பார்ட்டி பண்டு என்று சொன்ன உடனே நாங்க ஓடணுமா? நீ வந்து சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுவாயா? உன்னுடைய இடுப்பு எலும்ப உடைச்சி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தான். கோவில்பட்டியில வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் RS பாரதி அவர்களும் கலந்து கொள்கின்றார். அதுல ஒரு திமிர்த்தனத்தை பாத்தியா திமுக காரனுக்கு என்ன சொல்றான் பாத்தீங்களா? மானங்கட்ட தமிழ்நாடா அதுக்கு முதலமைச்சரா இருக்கின்றாராம். ஏய், என்ன தமிழ்நாட்டில் திட்ட ஆரம்பிச்சுட்ட? நீ வெற்றி பெறலனா, உனக்கு ஓட்டு போடலனா தமிழ்நாடு மானங்கட்ட தமிழ்நாடா? என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது பார்ட்டி பந்து என்று சொன்ன உடனே ஓட்டம் எடுத்து விட்டார்களாம் திமுக காரங்க. ஆனா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்றாரு, எங்களையா ஓட ஓட அடிச்சேன்னு சொன்ன, இனிமே வெளியே பார்த்தோம்னு வச்சுக்கலாம் ஓட ஓட அடிப்போம், எந்த இடத்துல வேணுமானாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறைத்தனமா பேசுறாரு. ஸோ அரசியல் நாகரிகமானது எல்லை மீறி போச்சுன்னு தான் நினைக்கிறேன்.
இந்த கருத்துரிமை எல்லாம் வந்து அனுமதிக்க கூடாது, இதுக்கெல்லாம் கைது செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க கொலை மிரட்டல் தான். ஆனா சமூக வலைதளத்துல இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடாம சாதாரண கருத்துக்கள் பதிவிடுறவங்க எல்லாம் போய் கைது பண்றீங்க. அதிமுகவுல இந்திராணி சுடலைமுத்து ஏன்பா அமைச்சரா தப்பு பண்ணாரு, அமைச்சருடைய உறவினரா வந்து தப்பு பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஆள்லாம் ஒரே மிரட்டல் தான். தவேகா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக காரங்களை கைது செய்யறாங்க. ஆனா சட்ட நடவடிக்கையில தவேகா தோத்து போகுது. இப்படி நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில தவேகா பின்னடைவை சந்திப்பதன் காரணமாகத்தான் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் முதலமைச்சரை எல்லை மீறி பேசுறார். நீ வெற்றி பெற்றதை ஏத்துக்கோ, ஏத்துக்கொள்ளாம போ, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனா சட்டப்படி அவர் தான் உனக்கு முதலமைச்சர், நமக்கு முதலமைச்சர். நம்ம முதலமைச்சரை இப்படியெல்லாம் வன்முறைத்தனமா பேசுறத யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, தவேகா 5% வாக்கு கூட வாங்காதான் அடுத்த தேர்தலில். ஏன் தெரியுமா? அவங்க கொஞ்சம் நெஞ்சம் தப்பே பண்ணலையாம், ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டே இருக்கானா. அதனால அவனுடைய தப்பை சுட்டி காட்டவில்லை என்றால் 5% வாக்கு கூட வாங்காதான். ஆனா நாம விவசாய கடனை 24,000 கோடி தள்ளணும். ஆனால் தவேகா ஆட்சி வந்த பிறகு 2,400 கோடி கூட தள்ளல. இப்படியா பட்டவனுங்க வந்து பெரிய வாய் கிழிய பேசுறானுங்க, புதுசா சாதனை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தவேகா அரசாங்கமானது விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்திருக்குது. அந்த சமூகம் களத்துல இறங்கி போராடி கொண்டுதான் இருக்கிறது. நல்லம் கவுண்டம்பட்டியில வந்து இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள், சாட்டையால அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாம ஓட்டு போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம், இனிமே சிந்தித்து விவசாய சமுதாயத்தை யார் ஆதரிக்கின்றார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு பேசியிருக்கின்றார்கள். திமுக காரன் விவசாயத்துக்கு என்ன செஞ்சு கிழிச்சான்னு தெரியல. ஆனா அவன் இப்ப இருக்கக்கூடிய தவேகா அரசாங்கத்தை குறை சொல்றான். உண்மையாகவே விவசாயியை ஆதரித்தது அதிமுக மட்டும்தான். அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கலாம், கடன் தள்ளுபடியாக இருக்கலாம், அதே மாதிரி கால்வாயை தூர் வாரணதா இருக்கலாம், காவிரி குண்டார் திட்டமாக இருக்கலாம், 100 ஏரி திட்டமாக இருக்கலாம், வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு கொடுத்ததா இருக்கலாம். எல்லாமே அதிமுக தான். காவிரி டெல்டா பகுதியை வந்து வேளாண் மண்டலமாக அறிவித்ததும் அதிமுக தான். அதனால விவசாயிகளை எப்போதும் காப்பாற்றுவது அதிமுக தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா திமுக காரன் இப்ப இருக்கின்ற ஆளும் ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக அடிச்சு விடுறான். நம்ம செஞ்ச பாவம். எப்போ ஒரு விவசாய சமூகமானது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது தப்புன்னு ஃபீல் பண்றாங்களோ அப்போதே இந்த ஆட்சி நீடிக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 100% கிடையாது. ஏன்னா விவசாய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தமிழகத்துல 62% இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பெரும்பான்மையான சமூகம் வந்து இந்த ஆட்சி மீது அவநம்பிக்கை கொண்டிருக்குன்னா அதை விஜய் அவர்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்முடைய எண்ணங்க. அவ்வளவுதான். இன்னும் கூடுதலா இருக்கின்ற செய்தியெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்கலாங்க. நன்றி.